முக்கிய செய்தி: சேலம் கொல்லப்பட்டி அருகே கோயில் திருவிழாவிற்காக பட்டாசு வெடிக்கும் போது எதிர்பாராத விதமாக பயங்கர சத்தத்துடன் பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் ஒருவர் படுகாயம் அடைந்தார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சேலம் கொல்லப்பட்டி பொறுத்த வரைக்கும் அங்கு ஏராளமான பட்டாசு கடைகள் சூழ்நிலையில் தற்போது மாசி மாதம் தொடங்க உள்ள நிலையில் அங்கு இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களில் மாசி மாத திருவிழா தற்போது தொடங்க உள்ளது. இந்த மாசி மாதத்தினோட முக்கிய விழா அங்கு இருக்கக்கூடிய இருசாய் அம்மன் கோவிலில் நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் அதாவது கோவில் திருவிழாவை ஒட்டி அங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஊர்வலமாக சென்றுள்ளனர். ஊர்வலத்துக்கு முன்பாக மக்கள் பட்டாசுகளை வெடித்தவாறு வந்த சூழ்நிலையில், அதாவது சேலம் மாவட்டம் இனாம்பாளையத்தை சேர்ந்த சக்திவேல் என்பவர் தாரமங்கலத்தில் இருந்து பட்டாசுகளை, அதாவது நாட்டு வெடிகளை வாங்கி இருசக்கர வாகனத்தில் எடுத்து வந்து பட்டாசுகளை வெடித்துள்ளார். இன்று காலை சரியா 11 மணி அளவில் இந்த பட்டாசுகளை வெடித்துக் கொண்டிருக்கும் போது தீப்பொறி அவர் கையில் வைத்திருந்த பட்டாசு மீது வெடித்த பட்டாசு மேலே சென்று மீண்டும் அவர் பட்டாசு வைத்திருந்த அந்த இருசக்கர வாகனத்தின் மீது விழுந்து வெடித்து சிதறியது. இதில் அங்கு சக்திவேல் படுகாயங்களுடன் தூக்கி வீசப்பட்டார். படுகாயங்களுடன் துடித்த சக்திவேலை அங்கிருந்தவர்கள் மீது அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். மேலும் அங்கு பாதுகாப்பு பணியில் போலீசார் ரவுண்டு வாகனத்தில் ஈடுபட்டிருந்தனர். பட்டாசு அந்த வெடி விபத்து ஏற்படுத்தும் போது போலீசார் அந்த வாகனத்தை முன்பே சென்றனர். இதனால் அதிர்ஷ்டவசமாக போலீசார் உயிர் தப்பினர். கொல்லப்பட்டி பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த ஏற்கனவே கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட பட்டாசு விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். அந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் தற்போது கோவில் திருவிழாவில் இந்த நாட்டு வெடிகள் வெடிக்கும் பொழுது ஏற்பட்ட அந்த வெடி விபத்து தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த இந்த பரபரக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இதில் அந்த சக்திவேல் என்பவர் பட்டாசை பற்ற வைக்கிறார். பற்ற வைத்த பட்டாசு மேலே சென்று மீண்டும் கீழே வரும்போது அந்த பட்டாசு இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த பட்டாசு மீது விழுந்து வெடி விபத்தானது ஏற்படுகிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுது பாதுகாப்பு பணியில் இருந்த இரும்பாலை போலீசாருடைய ரவுண்டு வாகனம் அந்த விபத்து நடைபெற்ற 1 நிமிடத்தில் அந்த வாகனம் அங்கிருந்து நகர்கிறது. இதன் காரணமாக அதிர்ஷ்டவசமாக அந்த வாகனத்தில் இருந்தவர்கள் உயிர் தப்பியுள்ளனர். மேலும் இந்த சக்திவேல் அந்த பட்டாசு வெடிவிபத்தில் தூக்கி எறியப்பட்டார். அவருடைய வாகனமும் முழுவதுமாக சேதமடைந்தது. இந்த சூழ்நிலையில் தற்போது அரசு மருத்துவமனையில் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் இந்த சம்பவத்தில் அந்த பகுதியைச் சேர்ந்த சிறுவன் ஒருவரும் படுகாயம் அடைந்துள்ளார். தற்போது இந்த பட்டாசு வெடி விபத்து காரணமாக அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்.